வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மேலும் ஒரு சலசலப்பு எழுந்திருக்கிறது. டிசம்பர் 3ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் ஐவர் குழு திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினை அறிவாலயத்திலே சந்தித்து பேசிய நிலையில் அன்றைக்கு வெளியே வந்த காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு பெரிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. காங்கிரஸ் கட்சி கிழக்க தெற்க மேற்க வடக்க போகுது அப்படின்னு சொன்னதெல்லாம் இல்லைன்னு ஆகி போச்சு. இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது, திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்கிறது என்று அன்றைக்கு செய்தியாளர்கள் மத்தியில் சொல்லிவிட்டு போனார். இந்த நிலையில் டிசம்பர் 3ஆம் தேதி அந்த சந்திப்பு முடிந்த ஓரிரு நாட்களில் டிசம்பர் 5ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தொழில் வல்லுநர்கள் பிரிவு அதோட தேசிய தலைவர் திரு பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை அவருடைய பட்டினப்பாக்கம் இல்லத்திலே டிசம்பர் 5ஆம் தேதி மதியம் 1:30 மணியிலிருந்து சுமார் 2:30 மணி வரை, கிட்டத்தட்ட 3 மணி வரை இருவரும் சந்தித்து உரையாடி இருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது வெற்றி கழகத்திலே தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுனாவும் உடன் இருந்திருக்கிறார் என்ற தகவல் தான் இப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மேலும் சில சலசலப்புகளை எழுப்பியிருக்கிறது. அந்த டிசம்பர் 3ஆம் தேதி அந்த கூட்டணி குழு முதலமைச்சரை சந்திக்கும் போதே இவர்கள் அதிகமாக டிமாண்ட் வைக்கிறார்கள், அதனால திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்காது என்ற ஒரு கருத்துரு ஒன்று இருந்து வருகிறது. திமுக மாவட்ட செயலாளர்களும் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த முறை அதிக தொகுதிகள் கொடுக்கக்கூடாது, ஏனென்றால் அவர்கள் நாம் மாநிலம் முழுவதும் எஸ்ஐஆர் உட்பட பல்வேறு பணிகளை இழுத்து போட்டுக்கொண்டு 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் நாம் செய்து வருகிறோம். ஆனால் கூட்டணி கட்சி என்ற வகையில் காங்கிரஸ் கட்சி எந்த விதமான இது போன்ற அடிப்படை கட்டமைப்பு வேலைகளையும் அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் ஜாலியாக இருக்காங்க. தேர்தல் வந்தோடனே நம்மள்ட்ட சீட்டு வாங்கிட்டு நம்ம முதுகில் ஏறி நின்று அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த இடத்த ஒரு ஒரிஜினல் திமுக காரனுக்கு கொடுங்க என்றுதான் மாவட்ட செயலாளர்கள் பலரும் திமுக தலைவரிடம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நிலையில் டிசம்பர் 5ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை ராகுலின் தூதர் என்று சொல்லப்படக்கூடிய திரு பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்திருப்பதுதான் மிகவும் முக்கியமானது. இந்த சந்திப்பின் போது தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி அமைத்தால் என்னென்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்ற அரசியல் சூழல் பற்றி விவாதிக்கப்பட்டதாகவும், இது ஏற்கனவே ராகுல் காந்தியிடம் பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஏற்கனவே 2 முறை இதே பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்திருக்கிறார். இப்போது நடந்திருப்பது 3வது சந்திப்பு என்று சொல்கிறார்கள். செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் சம்பவத்தை அடுத்து அந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் விஜயிடம் ராகுல் காந்தி பேசினார். அப்போது ராகுல் காந்தி இந்த பிரவீன் சக்கரவர்த்தியின் செல்போனில் இருந்துதான் விஜயிடம் பேசினார் என்பதும் காங்கிரஸ் வட்டாரத்தில் ஒரு தகவலாக இருக்கிறது. இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி, ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமானவராக இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி, ராகுல் காந்தியின் வெளிநாட்டு பயணங்களை ஒருங்கிணைக்கிற, ராகுல் காந்திக்கான புத்தி வகுப்புக்கான டேட்டாக்களை எடுத்து தருகிற மிக முக்கியமான பொறுப்பிலே இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்த இந்த விஷயம்தான் தமிழ்நாடு காங்கிரஸ், திமுக, தவேக இந்த 3 கட்சிகளிலும் ஒரு விவாதத்தை எழுப்பியிருக்கிறது. இது பற்றி காங்கிரஸ் கட்சியின் சில புள்ளிகளிடம் நான் பேசிய போது செல்வ பெருந்தகை இதை எதிர்பார்க்கவில்லை. அவர் ஏற்கனவே ஒரு குழு அமைத்து அந்த குழு போய் முதலமைச்சரை சந்தித்து விட்டு உத்தரவாதமும் அளித்திருக்கிற இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கை நினைக்கிறோம், திடீர்னு அங்கே ஒரு சம்பந்தம் பேசினா என்ன நினைப்பாங்க என்ற ஒரு விதமான இதை ரசிக்க முடியாத ஒரு இடத்தில் செல்வ பெருந்தகை நேற்று முழுதும் இருந்ததாக அவர்கள் சொல்கிறார்கள். இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி மேலிடம் ராகுல் காந்தி சொல்லித்தான் பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்தாரா என்றும் ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த கேள்விக்கு திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவரே ஆங்கில நாளிதழ் ஹிந்துவுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் கட்சிக்காக அவர் செல்லவில்லை, அவருக்காகத்தான் போய் விஜயை பார்த்துக்கிறாரு. அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி விஜய் கட்சியில் சேர போறாரு. ஏன்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அவர் தென்சென்னை கேட்டார், அவருக்கு திமுக கொடுக்கல. அதுக்கப்புறம் மயிலாடுதுறையாவது கிடைக்குமா அப்படின்னு முயற்சி பண்ணார், அதுவும் சுதா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. பிரவீன் சக்கரவர்த்தி ஏற்கனவே முன்னாள் நிதியமைச்சரான திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு இல்லையா, டெல்லியில் அவர் பேசிய ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகி திமுகவில் மிகப்பெரிய பரபரப்பை உண்டாக்கியது. இந்த ஆடியோ வெளியிடப்பட்டதில்
திரு பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு பங்கு இருப்பதாக திமுகவுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. அதனால தான் அவர் இவர் நமக்கு இவர் தேவையில்லை அப்படின்னு ஒரு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இந்த நிலையில்தான் திமுகவோடு காங்கிரஸ் கூட்டணி இருந்தால் நமக்கு போட்டியிட வாய்ப்பு இருக்கார் என்பதால் அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் சேர முடிவெடுத்துதான் விஜயை சந்தித்திருக்கிறார். அதானே தவிர அவர் ராகுல் காந்தி தூதர் அல்ல, ராகுல் காந்தி சொல்லி சந்திக்கவில்லை என்றெல்லாம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து சிலரும் திமுகவிலிருந்து சிலரும் நேற்று முதல் சமூக வலைதளங்களில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதற்கு பதில் சொல்லும் வகையில் ஆங்கில நாளிதழ் ஹிந்துவுக்கு பிரவீன் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் விஜயை சந்தித்தது உண்மை, ஆனால் இது பற்றி பரப்பப்படும் வதந்திகளைப் போல நான் எனக்காக அவரை சந்திக்கவில்லை, அவர் கட்சியில் சேர வேண்டும் என்பதற்காக சந்திக்கவில்லை என்பதோடு அந்த பதிலை அவர் முடித்துவிட்டார். எனக்காக சந்திக்கவில்லை, நான் தாவேக்காவில் சேர்வதற்காக சந்திக்கவில்லை என்று பிரவீன் சக்கரவர்த்தி ஹிந்துவிடம் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் அவர் யாருக்காக சந்தித்தார்? ராகுல் காந்தியாக சந்தித்தாரா, காங்கிரஸ் கட்சிக்காக சந்தித்தாரா என்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுகிறது. ஏற்கனவே விஜய்க்கு கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய 3 மாநிலங்களில் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறது. கேரளாவில் அவருக்கு அரசியல் கட்சி இல்லை, அவர் தமிழக வெற்றி கழகம்தான். கேரளாவில் அவர் போட்டியிட வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. ஆனால் கேரளாவில் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ரசிக அடித்தளம் இருக்கிறது. இதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏனென்றால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் கேரளாவில் இடது முன்னணி காங்கிரஸோடு பிஜேபியும் ஒரு வலுவான சக்தியாக ஒரு 3 முனை போட்டி உருவாகிற சூழல் இருக்கிறது. இந்த நிலையில விஜயோட ஃபேன் பேஸ் அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும்னா, அவரோடு இங்கே அரசியல் ரீதியான உறவை தமிழ்நாட்டில் வைத்துக் கொண்டால்தான் கேரளாவில் அது எதிரொலிக்கும், நமக்கு சாதகமாக இருக்கும். அது புதுச்சேரியிலும் எதிரொலிக்கும். ஒரே கல்லில் 3 மாங்காய் அடிக்கலாம் என திரு பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட சிலர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிப்போர்ட் தயாரித்து ஏற்கனவே ராகுல் காந்தியிடம் அளித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் ராகுல் காந்தி இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தி இப்படி அவரை சந்திக்க அனுமதித்திருக்கிறார் என்று ஒரு தரப்பு சொல்கிறார்கள். இன்னொரு தரப்பு காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு ஒழுங்கை அவர் மீறிவிட்டார், அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் விஜயுடன் பிரவீன் சக்கரவர்த்தியின் இந்த சந்திப்பு திமுக மேலிடத்திலும் ஒரு கடுமையான எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு முதலமைச்சரின் மாப்பிள்ளை சபரீசன் டெல்லிக்கு சென்றார். சோனியா காந்தி, ராகுல் காந்தி இருவரையும் அவர் சந்தித்தார் என்று திமுக வட்டாரத்தில் உறுதியாக கூறுகிறார்கள். அவர்கள் இருவரையும் சந்தித்து முதலமைச்சர் ஸ்டாலின் காங்கிரஸோடு நீடித்த உறவு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லிவிட்டு வந்ததாகவும் திமுக தரப்பிலே கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நிலையில் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவரான பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை 1 அல்ல 2 அல்ல 3வது முறையாக சந்திக்கிறார் என்ற தகவல் திமுக தலைமையையும் சற்று எரிச்சல் படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த சந்திப்பு எதற்காக நடந்தது என்பதை அதிகாரப்பூர்வமாக காங்கிரசும் வெளிப்படுத்தவில்லை. நேற்று முழுவதும் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் இது பற்றி எந்த கருத்தும் சொல்லவில்லை. இந்த நிலையில் வெற்றி கழகத்தினர் நமக்கு ஒரு மிகப்பெரிய தோழன், அரசியல் ரீதியாக காங்கிரஸ் வந்தால் ஒரு எப்படி 100 ஆண்டு கால பாரம்பரியம் கொண்ட காங்கிரசும் மிக இளைய வயது கொண்ட தமிழக வெற்றி கழகமும் இணைந்து நடைபோட்டால் விஜய்க்கு அது ஒரு கௌரவமாக இருக்கும், அவருக்கு ஒரு இமேஜாக இருக்கும். காங்கிரஸ் கட்சிக்கும் 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆட்சியில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை காங்கிரஸ் பெறும். அது மட்டுமல்ல, இங்கே ஒருவேளை தோற்றால் கூட அது கேரளாவிலும் புதுச்சேரியிலும் காங்கிரஸுக்கு உதவும் என்ற ஒரு மனப்பான்மையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போவது யார் என்ற ஒரு கேள்விதான் இப்போது எழுந்திருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் வரை இந்த 3 கட்சிகளிலும் கூட்டணி மாறும் என்ற எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் இப்போதைய நிலைமை. அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை அடுத்தடுத்த வீடியோகளில் சந்திக்கிறேன். நன்றி.